பார்க்கலாம். அவன் எவ்வளோ ஒரு அறிவாக பேசுகிறான் பாருங்க. இத்தனைக்கும் அவன் ஒரு கொள்கை பரப்பு செயலாளரா இல்லை ஆடு மேய்ச்சவனா? அவன் ஆடு மேய்ச்சவனு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் வந்து இந்த இடத்துல வந்து நிரூபிக்கிறான். மீண்டும் வந்து இந்த தேர்தலோட இப்போ வந்து மே 4 வந்து முடிவு தெரிய போகுதுங்களா? தெரிஞ்ச உடனே மீண்டும் ஆடு மேய்க்கிறதுக்கே பழைய தொழிலுக்கே அவர் வந்து போக போகிறாரு. அந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறவர் அவருடைய அறிவு வந்து அந்த அளவுக்கு தான் இருக்குது. படித்தேன்னு சொல்கிறாரு. என்ன படித்தேன்? ஆமை குஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா சில ஆமை குஞ்சுகள் ஆடு மேய்க்கிறதுக்கும், இன்னும் சில ஆமை குஞ்சுகளில் வந்து அவங்களுடைய வேலைகளுக்கும் விவசாயம் செய்கிறதுக்கும் சில பேர் வந்து போவீங்க. சில பேர் வந்து ஆடு மேய்க்க போவீங்க. மக்களை வந்து ஓட்டு போட்டாங்கன்னா போதும், ஆடு மேய்க்க வைக்கலாம், மாடு மேய்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்களே தவிர, உலகம் வந்து இன்றைக்கி எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஆடு மேய்க்கிறது மாடு. தாவேகா ஒரே கொள்கை இல்லாத கட்சி என நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கிறார்களே. விஜய் தொடங்கியுள்ள தாவேகா கட்சி வந்து ஒரு கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அந்த ஆமைகள் வந்து பேசி சேட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அருமையான கட்சி, ஒரு கொள்கை உள்ள கட்சி. அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கொள்கையை பற்றி இப்போ சொல்லுவார். பாருங்கள், இவ்வளோ அழகாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இது மாதிரி நிறைய அவருடைய தலைவர்களும் அழகாக பேசுவாங்க. கொள்கைகளை வந்து நல்லா அழகாக பேசி கொள்கைகளை வந்து பரப்புவாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு வந்து கொள்கை உள்ள ஒரு கட்சி, அருமையான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறக்கலன்னு அர்த்தம். திருப்பி ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறக்கலன்னு அர்த்தம். திருப்பி ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறக்கலன்னு அர்த்தம். திருப்பி இந்த கிறுக்கு ஆமை பார்த்தீங்கன்னா இப்படி கிறுக்குத்தனமாக பேசிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுக்கு ஜால்ரா போட்டுவிட்டு அடுத்த ஆமை ராஜா பரோன் அப்படிங்கிற அந்த கிறுக்கம் பார்த்தீங்கன்னா யானை கவாலாக இருக்குது, குதிரை கவாலாக இருக்குது, பூனை கவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை முட்டாளாக்கி அவன் வந்து எதையாவது ஒன்று கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு அதில் வந்து சில ஏமாற்று வேலைகள் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் என்னன்னா, இவனை பாராட்டி இவன் சொல்கிறான் பாருங்க, ஒரு அப்பனுக்கு பிறந்தவடா நீ அப்படிங்கிறத அதோ ஒரு தம்ப்ளைனாக போட்டு அவனை பாராட்டி அரை மணி நேரம் பேசி வச்சிருக்கிறான். ஏன்டா மென்டல் இருக்கிறங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அவங்க கூட்டத்துக்கே முதல்ல அறிவே கிடையாது. ஆமைகளுக்கு அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லையா? ஏதாவது யோசித்து பேச மாட்டீங்களா? எதை பேசணும், எதை பேசக்கூடாது? நீங்கள்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. நீங்களே இந்த அளவுக்கு பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க தொண்டர்கள் வந்து எந்த அழகாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். அப்படியே அழகிய தமிழில் அப்படியே வர்ணனை பண்ணி எழுதி இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கல்வெட்டில் செதுக்கி அதை படிச்சுக்கிட்டே இருக்கலாம் காலங்காலமாக அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக பேசுவீங்கிறது நம்மளுக்கு வந்து புரியுது. சரி, நம்ம அடுத்த கேள்வி. விஜய் கோவிலுக்கு பொத்துக்கிட்டு போய் வர வேண்டியது தானே என கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்களே. விமர்சனம் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆமை குஞ்சுகள் தான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சேட்டை பிடிச்சி ஆமை குஞ்சு தான் இந்த மாதிரி வந்து அவன் வந்து பேசியிருக்கிறான். அதாவது பேசுகிறதுல ஒரு நாகரிகமான ஒரு முறையில் ஒரு தலைவர்களை, அவனும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதே கிடையாது. ரொம்ப கீழ்த்தரமாக தொடர்ந்து அவன் விமர்சனம் பண்ணிட்டு வரான். பொத்திட்டு வா, மூடிட்டு வா அப்படின்னு சொல்கிறது, ரொம்ப கேவலமான முறையில் வந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாம் தமிழர் கட்சியில் இந்த சில ஆமைகள் வந்து ஆமை குஞ்சுகள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்குது. இந்த ஆமைகளுடைய வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது தாவேகாவுக்கு ஓட்டு போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா குறை மாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ ஓட்டு போடுறவங்களாம் நிறை மாதத்தில் பிறந்தவங்க, அங்கே வந்து ஓட்டு போடுறவங்களும் குறை மாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு மட்டமாக இவன் வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறவன் அவன் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு விமர்சனங்களை வந்து வச்சுட்டு வரான். அவன் பொய்களையும் நிறைய அள்ளி விடுவான். அவன் அதே வீடியோவில் வந்து அள்ளி விட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் என்னன்னா, சீமான் வந்து அண்ணன் சீமான் ஆயிரக்கணக்கான பாடல்கள், ஹிட் பாடல்கள் பாடியிருக்கிறாராம்மா. ஏதாவது ஒரு பாடலை சொல்லிட்டா பார்க்கலாம், இந்த பாடல் வந்து உங்கள் அண்ணன் வந்து பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுறதெல்லாம் வந்து அப்படியே பொய்களுக்கு மேலே பொய்கள் தான், பச்சை பொய்கள் தான் வந்து நீங்கள் வந்து எடுத்து விட்றீங்க. ஏதாவது ஒரு உண்மை கூட ஏதாவது பேசுகிறீங்களா? வாயை திறந்தா வண்டியாக பொய்கள் தான். தருமபுரி பென்னாகரம் அருகே மதுபான கடைகளை மக்கள் அடித்து உடைத்து இருக்கிறார்களே, அதுபோல் மக்கள் எல்லா பகுதிகளிலும் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சாட்டை முருகன் பேசியிருக்கிறாரே. இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏதாவது தருமபுரியில் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது. மதுபான கடைகளை வந்து மக்கள் வந்து அடித்து உடைச்சிருக்கிறாங்க. நீங்கள் அதே மாதிரியே மக்கள் வந்து சட்டத்தை வந்து கையில் எடுக்கணும் அப்படின்னா காவல்துறை எதுக்கு இருக்குது? சட்டம் எதுக்கு இருக்குது? அரசியலமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு இருக்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் எவ்வளோ ஒரு அறிவாக பேசுகிறான் பாருங்க. இத்தனைக்கும் அவன் ஒரு கொள்கை பரப்பு செயலாளரா இல்லை ஆடு மேய்ச்சவனா? அவன் ஆடு மேய்ச்சவனு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் வந்து இந்த இடத்துல வந்து நிரூபிக்கிறான். மீண்டும் வந்து இந்த தேர்தலோட இப்போ வந்து மே 4 வந்து முடிவு தெரிய போகுதுங்களா? தெரிஞ்ச உடனே மீண்டும் ஆடு மேய்க்கிறதுக்கே பழைய தொழிலுக்கே அவர் வந்து போக போகிறார். அந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறவர் அவருடைய அறிவு வந்து அந்த அளவுக்கு தான் இருக்குது. படித்தேன்னு சொல்கிறாரு. என்ன படித்தேன்?
சட்டத்தை வந்து மக்கள் ஒருத்தரும் இந்த கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க எல்லாமே கையில் எடுத்தால் என்ன ஆகும்? அதாவது திமுக வந்து அதே வீடியோவில் சொல்லியிருப்பான், திமுக, அதிமுக, தாவேகா யாருமே வந்து இந்த மதுபான கடைகளை மூடுவதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை, தேர்தல் அறிக்கை கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பான். அதாவது மதுபான கடைகளை மூடுறது அப்படிங்கிறது மக்களும் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்து சிந்திக்க வேண்டும். கலைஞர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மதுபான கடைகளை முதல் கையெழுத்தே நான் வந்து மதுபான கடைகளை மூடுவதற்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓட்டு கேட்டிருந்தார். ஆனால் அந்த சமயம் வந்து திமுக வந்து படுதோல்வியை வந்து சந்தித்தது. யாருமே மக்கள் வந்து அதை விரும்பலை அப்படிங்கிறதே வந்து அந்த தேர்தலில் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களுக்கு வந்து அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களும் திருந்த வேண்டும் அப்படிங்கிற அரசியல்வாதிகளை மட்டும் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அதாவது நிறைய பேர் வந்து இப்படி இந்த மாதிரி குடிச்சிட்டு வர்றதுனால பாதிக்கப்படுறாங்க தான். ஆனால் இது இன்றைக்கி வந்து தமிழகம் வந்து மதுவுக்கு வந்து அடிமையாகி விட்டது. அது இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது, அதை வந்து தடை செய்கிற கட்சிக்கு ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து இருக்கிறார்கள். அதையும் வந்து நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இந்த மாதிரி வன்முறையை தூண்டிவிடும் விதமாக வந்து இந்த சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த கிறுக்கனுங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் வந்து ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. நீங்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுங்க, அடித்து உடைங்க, சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்காங்க, இப்படிலாம் வந்து இவனுங்களாம் வந்து ஒரு கட்சி பொறுப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க, ஒரு மாநில அளவில் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய கொள்கை அழகான கொள்கை, பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கே புரியும். முருகனுக்கு வேறு உருவம் வரைந்து அதுவே ஒரு இதுவாக செய்தவர் சீமான் என்று சாட்டை துரைமுருகன் பேசியிருக்கிறாரே. அதையே ஒரு இதுவாக என்ன செய்கிறீங்க? முருகனுக்கு என்ன வேறு உருவம் கொடுக்குறீங்க? முருகனுக்கு தான் வந்து போகரே உருவம் கொடுத்துருக்கிறாரு. முருகனை எந்த காலத்தில் இவர் தான் வந்து முருகனையே வந்து தமிழர்கள் மத்தியில் பிரபலம் அடைய வச்சாராம். அட ஆமை குஞ்சுகளா, இதெல்லாம் வந்து பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி போகருங்கிற சித்தர் வந்து முருகப்பெருமானை வந்து அவர் செஞ்சு நவபாசன சிலை வந்து செஞ்சு தமிழர்களுடைய கடவுள் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே ஒரு தமிழரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். தமிழ்நாட்டில் பிரபலமான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் எப்படி திருப்பதியோ அது மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முருகர் கோயில் தான். இது வந்து சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். சீமான் வந்து என்னடா சொல்கிறாரு, சீமான் வந்து தான் ஜெபஸ்டின் சீமான் தான் வந்து எங்களுக்கு வந்து முருகன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடையாளம் காட்டுறாரா? அவர் சொன்ன பிறகு தான் இல்லை கும்பிட ஆரம்பித்தாங்களா? முருகனுக்கு என்ன வேறு ஒரு வடிவம் எதுவும் கொடுக்குறாரு? ஏற்கனவே இருக்கிற வடிவம் பத்தாதா? இந்த அறிவு கட்ட ஆமைகள் இப்படி பேசியே பொய்களை பேசியே எத்தனை நாளைக்கு தான் புழுவீங்க? உங்களுடைய புழுவெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இன்னும் நீங்கள் ஒரு 3 நாள் பொறுத்துருங்க, உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான பதில் வந்து மக்கள் வந்து சொல்லுவாங்க. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எப்போவுமே இந்த சூரியன் சுட்டு அரிக்குது இல்லை, அதோடைய அதிகமாக காட்டமாக அப்படியே ஃபயர் ஆகி ரொம்ப வெந்து சாவறீங்க, பயந்தும் கிடைக்கிறீங்க. உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் அதற்கு உண்டான தீர்வு வந்து இன்னும் சில நாட்களில் வந்து தெரியும். விஜய் வந்து எத்தனை % ஓட்டு வாங்கிடுவார், ஜெயிச்சிருவாரா, அங்கே வர முடியுமா, இங்கே வர முடியுமா, இதையெல்லாம் ஏன்டா பேசுகிறீங்க? நீங்கள் வந்துடுவீங்களா? எத்தனை % வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ எத்தனை % வாங்க போகிறீங்க, எத்தனை இடத்துல பிடிக்க போகிறீங்க, ஒரு எம்எல்ஏ சீட் வாங்குவீங்களா, இல்லை ஒரு சட்டசபைக்கு ஏதாவது போகிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு தென்படுதா, என்ன முன்னேற்றம் நீங்கள் அடைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசுங்களேன் பார்க்கலாம். உங்களுடைய வண்டவாளத்தை அதெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு திறனே இருக்குதா? ஃபஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் உங்களால் வந்து பேச முடியல. அடுத்தவங்களை பற்றி பேசி நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்குது, உங்களுக்குன்னு செயல்பாடுகள் இருக்குது. இந்த மாதிரி மட்டமான பேச்சுக்களை பேசியே நீங்கள் வந்து ஆமை குஞ்சுகள் வந்து உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க. நீங்கள் என்னென்னமோ பிரிவினைகள்லாம் பேசுனீங்க, அதை பார்த்தீங்க இதை பார்த்தீங்க, எதுவுமே மக்கள்கிட்ட எடுபடல அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியாமையே தொடர்ந்து உளறிக்கிட்டே இருக்கிறீங்க. பயத்தில் நீங்கள் உளறலாகவே நம்ம வந்து பார்க்க முடியுது. இன்னும் சில நாட்களில் வந்து உங்களுக்கு தெரியும் ஆமை குஞ்சுகளுடைய இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆமை குஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா சில ஆமை குஞ்சுகள் ஆடு மேய்க்கிறதுக்கும், இன்னும் சில ஆமை குஞ்சுகளில் வந்து அவங்களுடைய வேலைகளுக்கும் விவசாயம் செய்கிறதுக்கும் சில பேர் வந்து போவீங்க, சில பேர் வந்து ஆடு மேய்க்க போவீங்க. மக்களை வந்து ஓட்டு போட்டாங்கன்னா போதும், ஆடு மேய்க்க வைக்கலாம், மாடு மேய்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்களே தவிர உலகம் வந்து இன்றைக்கி எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிற தொழில் தான் நீங்கள் வந்து முன்னாடி சொல்கிறீங்க. அது வந்து கேட்டால் ஆடு வந்து சாப்பிட்லையா, நீங்கள் வந்து மாடு வந்து சாப்பிட்லையா, கோழி சாப்பிட்லையா? கோழியும் சாப்பிட்றாங்க, ஆடும் சாப்பிட்றாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க. அதுக்குன்னு வந்து மக்களை முன்னேற்ற பாதையில் தான் கொண்டுட்டு போகணுமே தவிர நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் தமிழ்நாட்டை திரும்பவும் பின்னாடியே கொண்டுட்டு வந்துடுவீங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு பார்த்தியா, வெள்ளைக்காரனுக்கு முன்னாடி நம்ம ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிமையாக இருந்தோம்ல,
அந்த சமயத்தில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி திரும்ப ஆடு மாடு தான் மேய்க்கணும், யாருமே படிக்க தேவை கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் நீங்கள் வந்து கொண்டுட்டு வர போகிறீங்க. முட்டாள்கள் நிறைந்த ஒரு கூட்டமாக தானே உங்களை வந்து பார்க்க முடியுது. உங்களுக்கு அறிவே கிடையாது. ஆமைகள் வந்து அறிவு கட்ட ஆமைகளாகவே இருக்கிறீங்க தொடர்ந்து. எதையுமே புரிஞ்சிக்கிறதே கிடையாது. வாயிலிருந்து வரதெல்லாம் செந்தமிழ் தென் தமிழ் தான். தமிழ் கிடையாது நீங்கள் பேசுறது, செந்தமிழ் தான். அறிவு கட்ட ஒரு ஆமை கூட்டமாகவே உங்களை பார்க்க முடியுது நம்மளால்.